நரிட்டோ ஸ்பிடன் தமிழ் எபிசோட் நம்பர் 211. நம்ம டான்சோவும் சாஸ்கேயும் சண்டை வேற லெவலாக இருந்துச்சு. இப்போ 2 பேரும் ஒருத்தனுக்கு ஒருத்தன் தாக்கியிருக்காங்க. இதில் யாருக்கு இழப்பு அதிகமாக வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களோட லைக் எங்களோட ஹாப்பினஸ். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அப்பா பாலத்தை என்னாச்சுன்னு தெரியலையே. உட்காந்து வேடிக்கை வரைக்கும் சரிங்க. இவனும் எதுவுமே பண்ணாம அப்படியே இருக்காரு. அப்படியே அதிர்ச்சியிலே இருக்கா. 2 பேருமே ஒருத்தருக்கு குத்திட்டேன். ஆனா டான்ஸுக்கு வந்து இன்னொரு கண்ணு இருந்துச்சு. ஆமா இங்கிட்டு 2 பேரும் எப்படி அதத்தே 2 பேர் பவருமே இங்கிட்ட அங்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கேன். 2 பேரும் கத்தியை குத்திட்டாங்க. ஐயோ மேற்கு மேக ஐயோ ஐயோ போட்டு தள்ளிட்டேன் போலையே. சாஸ்கே போட்டேன் போல. அவ்வளவுதானா நீ சாஸ்கேயோட ஸ்டோரி? சாஸ்கே தானே பெரிய கணக்கு கொண்டு இருந்தேன். எதுவுமே இவனும் எந்த அவனு சைஸ முடிக்கிறேன். ஆமா அந்த கை ஓபன் ஆகலையே. அது இவரு ரத்த கைக்கிட்டானே அந்த கண்ணு மூடிடுச்சு. அது செயல் இருந்தானே எப்படின்னு தெரியல. போட்டானா கென்சூச்சுக்குள்ள போயிட்டானா தெரியலையே. போடு. அவன் என்ன சொன்னேன், நீண்ட இதாச்சியை பார்க்கணும்ல. ஆமா இதே என்ன சொல்லிட்டியா போட்டு அவன் நீண்டா போய் பார்க்க போறாங்க. முடிஞ்சு கதை. அறுபது செகண்ட். இவன் சொல்றது எது ஒண்ணு. இன்னொன்னா தேர்தல் அடிக்க முடியும். ஒண்ணுதான் கடைசியா இருந்துச்சு. அது மூடிடுச்சு, செயல் இழந்துச்சு. அவனுக்கு வந்துடும்ல. அத ஃபுல்லா நோட்டீஸ் பண்ணிட்டேன். இருக்கிற மாதிரி கற்பனையில கொண்டு வந்துட்டேன். அந்த நம்பிக்கையில தான் வந்தது. இந்த ஆனா அது இன்னும் ஒன்றும் செய்ய முடியல. இதை வச்சு ஆமா அப்படி ஆள் உயிர் இருக்கேன். அதத்தான் என்ன உயிரோட இருக்கேன். பெரிய உட்காக்க ஆயிரம் சொல்லிட்டு கடைசியில் இப்படி வந்துட்டானே.
ஆனா இன்னும் உயிர். இந்த இந்த ஏதோ ஒண்ணு வருது வெளியில. அதான் அந்த ஃபர்ஸ்ட் காட்டியாச்சு. ம். ஐயோ அவன் மயங்கிட்டானே. ஆமா. இவன் வந்து இவன் மெடிக்கல் லஞ்சாவதுல. ஏன் இவளை கடிச்சா அவனுக்கு திரும்ப பவர் வந்துடும். அப்பா வருவே. அவனும் எந்திரிக்கிறான் இல்லைங்க. பவர் ஏத்துறானா. ஆமா உங்களோட சாக்கராவா அவனுக்கு அவனுக்கு மறுபடியும் எந்திரிக்கிறானே. அதே அதே எப்படி அந்த இது ஃபர்ஸ்ட் ஓகே உஸ்தை இல்ல உஸ்தை. வெட்டி எரிஞ்சுட்டாரு. ஆமா கண்ட்ரோல் பண்ண முடியாம அது ஆக்கிரமிச்சிருச்சு. அதே 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 அதோட முடிஞ்சிருச்சு. அதுவும் போச்சு, பாதி உடம்பு போச்சே. ஆமா இந்த இன்னொரு கண்ணு இருக்குல்ல அது நினைக்கிறேன். ஆமா அந்தா கடைசியில் அடே அப்பா உதவி அதை அவுத்து விடாம விட்டாரு. மறுபடியும் பாருங்க. ஆமா 2 பேருக்குமே பவர் கம்மியாத்தே இருக்கு. ஐயா அவன் சொல்றான்னு சொல்லிட்டு கரீனை பிடிச்சிட்டான். ஒரே எப்படி அப்படி ஜாங்கிட்டானே. அதத்தே பயன்பட மாட்டேன். அவனை பண்ண போறேன். ஓச்சுடா. சாஸ்கே ஆளை காணமே அவனை. இல்ல இப்போ சாஸ்கேவும் மாதராவையும் மோதுறதுக்கு ட்ரை பண்ண போறேன். அவனை இது பண்ண போறேன். இல்ல அவன் அப்படியே பிடிச்சுட்டானே. இந்த எப்படி ஐயோ எங்கிட்டு பண்றது. ஏதோ பண்றாங்க. ஏதோ ஒரு இதுக்கு குத்திட்டானு நேர அவளே சேர்த்து கொண்டுட்டேன். ஐயா கரீனை சேர்த்து கொண்டு விட்டானே. ஐயோ இப்படி காப்பாத்த சொன்னா கொண்டு விட்டானே. எதுக்கு எதையும் செய்ய அவர் ரத்தம் கைக்கிட்டாலே. அவ்வளவுதான். ஐயோ அப்ப சக்தியை தானே இவனுக்கு கொடுத்தேன். இப்படி பண்ணிட்டானேங்க. ஐயா போச்சு. அவ்வளவுதான். கீழே நெருங்கிட்டேன். இறந்துட்டேன். இந்த அளவுக்கு மோசமா போயிட்டானே.
சுயநலமாவே இருக்காங்க. அவ பாவம் அவ்வளவு இது பண்ணி அவ பவர் முதற்கொண்டு கொடுத்தா. கொஞ்சம் உயிர் இருக்குமா, உயிர் இருக்கு கொஞ்சம். அவ்வளவுதான், இறந்துட்டான். இன்னும் அவ இறக்கல. அவ்வளவுதான், அவனும் விழுந்துட்டேன். ஆளை காணமே, அவனை போயிட்டு இருக்கேன் அந்த பக்கம். அப்படி இருந்தா தப்பிச்சு ஓடிட்டு இருக்காங்க. ரத்தத்தோட நெஞ்சில இவனுக்கு ஊத்திட்டானோ. ரெண்டு பேரும் சேர்த்து வச்சு அடிச்சு விட்டேன். இருந்த ஆள் தப்பிச்சு ஓடிட்டு இருக்கானே. இவன் வந்து உரைச்சிட்டேன். ஏதோ கேக்குறேன். என்ன விஷயம்? உங்களுக்கு எல்லாம் என்ன வேணும்? நேத்து நடந்த பொது கூட்டத்துக்கு 2 பேரு வராம போயிட்டாங்க. நீ ஏன் வரலன்னு நாங்க தெரிஞ்சுக்கலாமா? நீ இப்போ ஆன்பு பிளாக் ஆப்ஸ்ல இருக்கிறதால அவங்க எப்போ கூப்பிட்டாலும் நீ போகணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ ஏன் வரலன்னு உங்க அப்பாட்ட கேட்கும்போது அவரும் இதே காரணத்தை தான் சொன்னாரு. ஆனா நாங்க அவர் போல ஒண்ணு நடத்துவோன்னு தயவு செஞ்சு கனவு காணாத. எனக்கு கவனமா இல்லாதது என்னோட தப்பு தான். இன்னும் வேற ஏதாவது கேட்கணுமா? வேற எதுவும் இல்ல. ஆனா போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயத்தை நாங்க சொல்லியே ஆகணும். ஒளிஞ்சிருந்து கேக்குறேன். அப்ப ஷீஸ்வியோட கண்களை இவன்தான். ஆரம்பத்துல கேடு ஓகே ஆகுது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நான் எந்த ஒரு காமெடியும் இழக்கிறதுக்கு விரும்பல. நீ உயிரோட இருக்கியா? இது என்ன அதிசயம்னு எனக்கு தெரியல. அவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்ப என்ன பண்றது ஹீரோசன்? பேசாம வாங்க. ஆரம்பத்துல நினைச்சு பாக்குறேன். அந்த கண்ணு இவனுக்கு எப்படி நம்மள சுத்தி வளைச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஒர்க்கர் செகண்ட் ஒர்க்கர் 20 ஷினோபிஸ் இருக்காங்க. ட்ராக் பண்ணதை வச்சு பார்க்கும்போது கிளவுட் நிஞ்சாவா இருக்க வாய்ப்பு இருக்கு. அதுவும் குறிப்பா கின்காக்கு யூனிட். உங்களை உட்பட மொத்தம் 7 பேர் தான் இருக்கிறோம் லார்ட் செகண்ட். இப்போ என்ன பண்றது? ஹோமுரா, நீ ஏன் இப்படி பயப்படுறன்னு எனக்கு தெரியல. கவலைப்படாத, நம்ம எக்ஸாக்ட் லொகேஷன் என்னன்னு இன்னும் எதிரிக்கு தெரியாது. அதனால காத்திருந்து குறி வச்சு அடிக்கலாம். அதுக்கப்புறம் இங்க இருந்து தப்பிச்சு போயிடலாம். அது கண்டிப்பா வேலை செய்யாது. அவங்களை இங்க இருந்து திசை திருப்பினா மட்டும்தான் நம்மளால இங்க இருந்து தப்பிக்க முடியும். அவங்களை திசை திருப்பினா நாம சாக வாய்ப்பு இருக்கு. யாரு போறது? அம்சோதயம் போறானா ஒரே சொல்றாங்க. ஷினோபி யுத்த களத்துல சாகிறது தான் என்னோட தலையெழுத்து. சருட்டோபி, நீ இப்ப என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உயிரையே நீ தியாகம் பண்றதுக்கு தயாராயிட்டியா?
தேடு காக்கே. நிஜமாதான் சொல்றியா? என்னை பத்தி கவலைப்படாதீங்க. பெருமைக்காக சொல்லல, ஆனா மத்தவங்களை விட என்னாலதான் இதை நல்லா பண்ண முடியும். கண்டிப்பா நான் இறந்துட மாட்டேன். என்னோட நடுக்கம் நின்னு போச்சு. அடடா, நான் ஒரு பெரிய கோழை. என் இதயத்துல ஏதோ ஒரு மூலையில ஒரு நிம்மதி இருக்கு. அதை என்னால உணர முடியுது. நீ மத்தவங்க எல்லாரையும் பார்த்துக்கோ டான்ஸோ, புரியுதா? நான் போய் அப்படியே. என் இடத்த பறிக்க முயற்சி பண்ணாத. நான் தான் அடுத்த ஹோகாகேவா வருவேன். டான்ஸோ, நான் என் அப்பாவும் தாத்தாவும் போர்க்களத்துல ஷினோபியா உயிரை விட்டாங்க. உயிரை பணைய வைக்கிறதுங்கிறது ஷினோபியோட கடமை. நான் போய் அவங்கள திசை திருப்புற வேலையை பார்க்கறேன். எதிர்காலத்துல நம்ம ஊரை பாதுகாக்க வேண்டிய ஒரு முக்கிய கடமை உங்க எல்லாருக்குமே இருக்கு. ஆனா நீங்க ஹோகாகே, நீங்க போய் இது எப்படி? உங்க அளவுக்கு ஷினோபி இந்த ஊருக்குள்ள யாருமே கிடையாது. டான்ஸோ, எப்ப பார்த்தாலும் சரட்டோபி கூட உனக்கு ஏதோ ஒரு விஷயத்துல ஒத்து போகாமையே இருக்கு. ஆனா இந்த சூழ்நிலையில நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து எதிரியை எதிர்க்கணும். இதை தனிப்பட்ட பகையா மாத்திக்காதீங்க. உண்மையை சொல்லணும்னா நீ முடிவெடுக்கிறதுக்கு நிறைய நேரம் எடுத்துக்கிட்ட. முதல்ல உன்னை நீயே சோதிச்சு நீ யாரு, உனக்கு என்ன வேணுங்கிறத தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணு. நீ இப்படியே இருந்தா உன் நண்பர்கள் உயிருக்கு தான் அது ஆபத்தா அமையும். அதே சமயம் ஃபர்ஸ்ட் உட்காந்து கேட்டுருக்காங்க. செகண்ட். செகண்ட் ஓகே. வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுக்கான நாள் நிச்சயம் உங்களை தேடி வரும். அது வர வரைக்கும் தயவு செஞ்சு உயிரோட இருக்கிற வழியை பாருங்க. சாரு, இந்த ஊரை பத்திரமா பார்த்துக்க. முக்கியமா உன்னை நம்புறவங்களை காப்பாத்து. உனக்கு அடுத்து நிஞ்சாஸ்ல நீ யாரு நம்புறியோ அவங்க கிட்ட உன் பொறுப்புகளை ஒப்படை. தேடு காக்கே. டான்ஸோக்கு முக்கியமானியா ஆமா. நாரான்ட்டு. இந்தா டான்ஸ் இதுதான் டென்ஷன் ஆளு ஆயிடுச்சு. இதுலதே இந்தா இந்தா தா சரட்டோபி. நினைச்சு பாக்குறேன். உனக்கு வேலையா போச்சு. ஷினோபி உலகத்துக்காக மறுபடியும் என்னமோ பண்றேன். உங்க ரெண்டு பேரையும் இனி உயிரோட விட போறது கிடையாது. இது ரிவர்ஸ் டெட்ராகிராம் சீலிங். சாஸ்கே, டான்ஸ் கிட்ட இருந்து தள்ளி போ. ஓ யாரு மாதராவா? மாதரா இல்ல, இவன்தான் டான்ஸோதே. ஏதோ சீலிங் சுத்துவான். என்ன இவ்வளவு ஆச்சு. எங்க இலைகள் உதிர்கிறதோ அங்கு கண்டிப்பாக ஒரு மாற்றம் நடக்கும். அந்த மாற்றத்தின் பால் பெரும் விளைவுகள். தேடு ஓகே சொன்னது. இடத்தில் புதிய இலையானது துளிர்த்து எழும். முதல் ரிட்டர்ன் லீவ் வில்லேஜை பாதுகாக்கிறதுக்கு அப்ப நீ எப்படி உன்னோட உயிரை கொடுத்தையோ, இந்த முறை நான் என்னோட உயிரை கொடுக்குறேன். நான் அவங்கள தடுத்து நிறுத்துவேன். ஆனா கடைசி வரைக்கும் என்னால ஹோகாகே அதுதான் அவனுக்கு ஒரு பெரிய வருத்தம். நான் எவ்வளவு வேகமா ஓடுனாலும் கடைசி வரைக்கும் என்னால உன்னை பிடிக்க முடியல. அந்த தேடு காய்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். இறந்துட்டேன், அவ்வளவுதான். ரெண்டு பேரும் ஃப்ரெண்டு போல. சரட்டோபி அவனு. அதே அதே சரி. சூரிய வெளிச்சம் வர்ற ஒரு இடத்துல இருந்த இலைய போல சூழக்கூடிய அப்படியே இருக்கேன். ஒரே சோ இப்ப என்ன பத்தி நீ என்ன நினைக்கிற? வீரு சார், உன்னை பொறுத்த வரைக்கும் நான் யாரு? முடிச்சிட்டாங்க. இந்த சீன் வந்து எப்படி சொல்றது, 11 எபிசோடு. டான்ஸோ வந்து கெட்டவனா இருந்தாலுமே வந்து அந்த ஊருக்காக வந்து நல்லவனா தான் இருக்கான். ஆனா இப்போ வந்து நீ அடுத்து என்ன நடக்க போகுது, மதராவும் சாஸ்கியும் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம வர்ற எபிசோட்ல பார்க்கலாம்.